வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாவட்ட வாரியாக இந்த ஒரு வேலைவாய்ப்பை அறிவிச்சுக்கிட்டு வராங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 6 வரைக்கும் தற்போது கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் அறிவிக்காமல் இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் இது அறிவிப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது 8th லெவலில் டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மதியான குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, வயசு என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இது முழு தகவலும் பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விவரம் ஆகியோம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் ஒரு டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஜாப் சம்மந்தமான எல்லா வேலைவாய்ப்புகளும் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்க சிம்பிளை கிளிக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் ஃபஸ்ட்டாக காமிக்கும். வாங்க இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்னை கார்பரேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், அது போக மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசியாக சப்போர்ட் ஸ்டாஃப், இந்த 4 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ் டிகிரி ப்ளஸ் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎன்எம் டிப்ளமோவில் முடிச்சுக்கலாம். ஜென்ரல் நர்ஸ்ன்னு சொல்லி பண்ணுவாங்க டிப்ளமோவில், அந்த கோர்ஸ் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுங்களும் நர்ஸுங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக மெடிக்கல் கவுன்சிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஹெச்டபிள்யூ சொல்லக்கூடிய மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 12th பயாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பாட்னி சுவாலஜி படிச்சிருக்கணும். அது போக 10th லெவலில் தமிழ்ங்கிற சப்ஜெக்ட் கண்டிப்பான முறையில் இருக்கணும். இதெல்லாம் போக மஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படிங்கிற இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படியும் இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டருங்கிற இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் 12th முடிச்சதுக்கு பிறகு. அதை முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு அப்ளை பண்ண முடியும். சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8th படிச்சினாலே போதும். இதுக்கு நீங்கள் 8th முடிச்சினாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே என்ன தகுதியாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 50 வயசு வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் 40 வயசு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே 50 ஏஜ் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி எலிஜிபிள் உள்ள நபர்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிறது அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, நேம் ஆஃப் த போஸ்ட்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ என்டர் பண்ண கேட்டிருக்காங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க ஃபைனலாக, அது இப்போ இந்த வேலைக்கான தகுதி என்னவோ அந்த தகுதிக்கான கல்வி தகுதிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதில் எடுத்த பர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறத ஃபில் பண்ணணும். அடுத்ததாக உங்களோட டோர் நம்பர், அதாவது வீட்டோட டோர் நம்பர் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரு பெயர், நீங்கள் வசிக்கும் பகுதி, மாவட்டம், இதெல்லாம் நீங்கள் அட்ரஸை ஒவ்வொரு காலம்லையும் ஃபில் பண்ணணும். அது போக டிவிஷன் நம்பர், அதாவது வார்டு நம்பரையும் கேட்டிருக்காங்க, வார்டு நம்பரையும் கொடுத்துருக்காங்க. சென்னை கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி வார்டு நம்பர் கேட்பாங்க. இதுவே மற்ற டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீஜன் எந்த ரீஜன்லேருந்து, அதாவது எந்த தாலுகாலேருந்து அப்ளை பண்ணிக்கன்னு மட்டும் கேட்பாங்க. நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். அதுமாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ் இப்போ நீங்கள் வசிக்கிறது என்ன, அதுபோக கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன, இப்போ கரண்டாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறதுன்னு கேட்டிருப்பாங்க. ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. அண்ட் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கரண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதை மட்டும் கொடுங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷன் நாளடைவில் உங்களுக்கு அவங்க கால் லெட்டர் அனுப்புகிறோம், இன்டர்வியூ அனுப்பணும் அப்படின்னா இதன் வழியாகவும் அனுப்புறதுக்கு பெரும்பாலும் சான்சஸ் இருக்குது. கூடுதலாக இவங்க ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஒரு சிலருக்கு கொடுக்குறாங்க. அதாவது COVID-19 அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது பணி புரிந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அதில் அனுபவம் சான்றதான்னு சொல்லி அந்த டயத்தில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எஸ்ஸும் கொடுத்துட்டு அதில் தொற்று காலங்கள் பணியிடமும் எத்தனை மாதங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் கொடுக்கணும். டிரான்ஸ்ஜெண்டராக இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இல்லை ஆர்டர் விதவையான்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதில் இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அது என்ன டீட்டெயில்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சுகாதார மையத்தில் நீங்கள் பணிபுரிஞ்சதாக இருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் அந்த 14வது காலமில் நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, பிளேஸ், டேட்டை கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சருங்கிறத கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்து உங்களோட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுங்கிறத அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஒன்று கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தவிர்த்து என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பிலாம் ஆகிலும் அந்த ஜெராக்ஸ் காப்பிஸில் ஃபுல்லாகவே செல்ஃப் உங்களோட கையெழுத்து போட்டிருக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு உங்களோட மார்க் ஷீட் தான் வச்சுக்கலாம், இல்லை பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததுக்கான அந்த கல்வி தகுதிக்கான எல்லா சான்றிதழும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவே மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா அதையும் வச்சுக்கோங்க. இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் இல்லை சப்மிட் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் ஏதாவது இப்போ வசிக்கிறதுக்காக சென்னையில் வசிக்கிங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதாவது நேட்டிவிட்டி டெஸ்ட் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, அது போக
டேக்ஸ் ரிசிப்ட் இந்த மாதிரியும் இல்லை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதில் ஏதாவது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அதுபோக கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது லாஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட்டாக வாங்கியிருக்கணும். அதுக்கான ஃபார்மேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அடிச்சிங்கன்னா PDF வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சு அதையும் சேர்த்து நீங்கள் அனுப்பணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் சப்ளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் 6க்குள்ளே அன்று மாலை ஈவினிங் 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர் ஆஃப் செக்ரட்டரின்னு சொல்லி இந்த சென்னையோட இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணணும். ஏதாவது டவுட் இருக்குன்னா அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்தராக வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு பொறுத்து நீங்கள் அடுத்தடுத்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதுவும் உங்களோட திறமையை பொறுத்து தான் இருக்குது. சரி, இது வந்து சென்னை கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அண்ட் அர்பன் ஹெல்த் நர்ஸ்னு சொல்லி ஒரு 3 விதமான போஸ்டிங்ஸ் இதுலையும் டெம்பரரியாக கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் செப்டம்பர் 6 வரைக்கும் லாஸ்ட் டேட். இதில் நீங்கள் அப்ளை பண்ணிச்சிங்கன்னா ஒருக்கும் PDF வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சென்னை ரீஜனுக்கு ஓப்பன் ஆன மாதிரி PDF வந்து ஓப்பன் ஆகும். இதையும் நீங்கள் ஃபுல்லாக வாஸ்து பார்த்துக்கோங்க. இதில் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க மாதிரி படிப்புன்னு சொல்லி. இதை சேம் அதே மாதிரி எந்த விதத்தில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த PDF இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பதில் வந்து தபால் இல்லை இமெயில் அண்ட் மொபைல் மூலியமாகவும் SMS மூலியமாகவும் தெரியப்படுத்துவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அடுத்த